இப்போது இந்த குரோதி வருடம் புரட்டாசி மாதம் மாத ராசி பலன் வரிசையில் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது வான்மண்டலத்தின் 12வது ராசியாக மீன ராசியை பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதம் மீன ராசிக்கு எவ்வாறு இருக்கிறது, எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இந்த மீனராசி பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கியது. இந்த மீனராசி உபயராசி, ஜலராசி, அதாவது நீர் ராசின்னு சொல்கிறது. பெண் ராசி, இரட்டை ராசி. பாதம், கால், விரல்கள், இடக்கண், இடது வாய்ப்பு சாரம், உள் உறுப்புகளை குறிக்கக்கூடியது தான் இந்த மீனராசி. இரட்டை மீன், கழுவுன மீனில் நழுவுன மீன், இப்படியெல்லாம் நிறையா பழமொழி சொல்லிக்கிறாங்க. ஆனால் ராசியில் அப்படியெல்லாம் அந்த ராசிங்கிறது அப்படி கிடையாது. அதனால் இது சமயத்தை தருணத்தில் முறையாக பயன்படுத்தி வெளியேறுவது, அதுதான் கழுவுன மீனில் நழுவுன மீன் முயற்சி. ஆக இந்த மீனராசி அன்பர்கள் எல்லாம் முயற்சி 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 என்பது ஓடிக்கொண்டே இருக்கும். முயற்சி திருவனை ஆக்கும் என்று காத்து கொண்டு ஓடிக்கொண்டு இருப்பார்கள். முயற்சி திருவனை ஆக்குவது லேட்டாகும். இப்போ இந்த புரட்டாசி மாதம் நாம் இந்த மீனராசி எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மீனத்தில் ராகு இருக்கிறது ஒரு பெரிய திறவுகோல். அதாவது பிரம்மாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தான். இந்த மீனத்தில் ராகு இருப்பது தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை இதை அதிகமாக ஊட்டி வளர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த புரட்டாசி மாதம். கிரக நிலைகள் அடிப்படையில் ராகு மீனத்தில் அமர்ந்த ஒரு அமைப்பு மிகுந்த சிறப்பு. ஆக மீன ராசிக்கு வாக்குஸ்தானமாகிய 2ஆம் இடம், வாக்குஸ்தானம் தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் உடையவர், 2க்கு உடையவர் 4இல் அமர்ந்த ஒரு அமைப்பு புதனுடைய வீட்டில். அதுவும் சிறப்பு தான். ஏன்னா புதனுடைய வீடு அப்படிங்கும்போது ஏமாற்றம் அதிகமாகும். பின்பு சுபிட்சமான ஒரு நல்ல பலன்களும் நற்பலன்களும் ஒரு பக்கம் நடக்கும், ஏமாற்றமும் ஒரு பக்கம் நடக்கும். ஆக இதெல்லாம் இந்த மீனராசிக்கு இயற்கையாகவே ஆரம்பத்திலேருந்தே பார்த்திங்கன்னா அடிக்கடி தோய்வடையும், எந்திரிக்கும் படுக்கும், எந்திரிக்கும் படுக்கும், இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் நிரந்தரமான ஒரு தீர்வு காண முடியாத ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் மீனராசி அன்பர்கள். அதனால் இது அமைப்புக்கு வரணும் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு பின்யோகம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் சாதனை பட்டியலில் போய் இடம் பிடிக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த பின்யோகம். அப்படின்னா ஒரு 40 வயசுக்கு மேலே, ஒரு 30 வயசுக்கு முன்னாடி இல்லை, ஒரு 40 வயசுக்கு மேலே கிண்ணசில் போடுற மாதிரி 2வது சுற்றில் சனி செயல்படக்கூடிய காலம் 30 வயசுக்கு மேலே வந்துடும். ஆனாலும் கூட ஒரு 7.5-9 வருஷம் கடந்துருச்சுன்னா 30 வருஷத்துக்கு மேலே ஆக ஒரு 40 வயசுக்கு மேலே லட்சியவாதிகளாக நினைத்தது நிறைவேற்றுவர்களாக இருக்கக்கூடிய ஒரு லட்சியவாதிகளாக, அதாவது சத்தியவான் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்த வார்த்தையை காப்பாற்றக்கூடிய, நினைத்த காரியத்தை எடுத்து நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு லட்சிய பாதையை நோக்கி பயணம் செய்து அதில் வெற்றியும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இவர்களெல்லாம் ஒரு பின்யோகம் 40 வயதுக்கு மேலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 38 வயசு, ஒரு 36-38 பாஸ் ஆகிட்டாவே பின்யோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கெல்லாம். அதனால் இப்போ இந்த மீனராசி அன்பர்கள்லாம் கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நடக்க வேண்டியது நடக்கலை, நடக்க வேண்டியது கடக்கலை. அதனால் இப்போ கடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் மீனராசி அன்பர்கள் இருக்காங்க. அதனால் கிரகங்கள் எல்லாம் கோச்சாரத்தில் ஒரு நல்ல நிலைமையில் இப்போ இருக்கார். சுய ஜாதகத்தில் அவங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது தசா புத்தி, தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன்,
சப்லாடு, ஸ்டார் லார்டு, நட்சத்திராதிபதி, ஸ்டார் லார்டு, சப்லாடு, இப்படி நிறையா நீங்கள் எடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். அதில் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இருந்தாலும் கோச்சாரத்தில் வந்து கிரகங்கள் அமரும்போது அந்த ராசியை வந்து ஒரு உலுக்கிடும், ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, மழை பெஞ்சி ஓஞ்ச மாதிரி சில விஷயங்கள் வந்து நடக்கும். அதனால் மீனராசி வந்து எப்பயுமே நல்ல டேலண்ட் உள்ள நபர்கள். ஏன்னா ராசிக்கு அதிபதி குரு, ராசியாதிபதி 3ல் இருக்கார். இப்போ ராசியாதிபதி 3ல் இருக்காருன்னு என்ன கொடுக்க போகிறார் அப்படின்னா 3 வந்து 9 வந்து சிக்னேட் பண்ணும். அப்போ 3க்கு 3 9 நீங்கள் கவனிச்சிங்கன்னா மீனராசி அன்பர்கள் தொலைதூரம் வெளியிருந்து சுப தகவல்கள் வரும். நல்ல தகவல்கள்லாம் வெளியிலேருந்து ஏதாவது நல்ல தகவல் கொண்டு வருவாங்க. 3ஆம் இடம் அப்படின்னா சகோதர வழியில் உள்ள பகைகள் தீரும், பிரச்சனைகள் சுமிச்சமாகும், நட்பு, அதாவது உரமேற்ற மாதிரி வந்து ஒரு நட்பு முறுக்கேற்றம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு வந்து பரிமாறம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் அந்த மீனராசி அன்பர்களுக்கு மிகுந்த சிறப்பான ஒரு வாய்ப்பு. நட்பு, அருமையான ஒரு நட்பெல்லாம் வரும். தொலைதூரத்தில் நல்ல தகவல் வரும், குடும்பத்தில் நல்ல சுபச்செய்தி வரும். அதனால் வந்து எதிர்பார்க்காத சில விஷயங்கள் வந்து ரொம்ப காலமாக இது நடக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற ஒரு நல்ல காரியங்கள் வந்து நிச்சயமாக நடக்கும். இந்த புரட்டாசியில் இருந்து இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் மீனராசி அன்பர்களுக்கு, படிக்கக்கூடிய நபர்களுக்கு, வேலை கிடைக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். அதே மாதிரி வரன் அமையக்கூடிய ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் அமைஞ்சிரும். நீங்கள் தேடுற வரனே அமைஞ்சிரும். அது ஒரு வாய்ப்பு. நீங்கள் அந்த எதிர்பார்க்குற ஒரு வரன் கண்டிப்பாக அமையும். ஆக முன்னோர்களை நிச்சயமாக நீ வழிபாட்டு வருங்கள். முடிஞ்ச அளவுக்கு காலபைரவர் வழிபாடு செய்து வாருங்கள். அதே மாதிரி ஈசானியத்தில் வந்து குருவிக்கு ஏதாவது தானியம் வைங்க, ரொம்ப சிறப்பு. முன்னோர்களை, பெரியோர்களை, பெற்றவங்களை ஆதரிங்க, அவங்களுக்கு ஏதாவது கடமை செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே இருக்கலாம். அதனால் நல்ல முன்னேற்றம் அப்படின்னா உங்களிடையே இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை. மீனராசி அன்பர்களுக்கு வந்து இயற்கையாகவே ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். நிச்சயமாக உங்களை நீங்கள் நம்புங்க, உங்கள் தன்னம்பிக்கை உங்களை வந்து காப்பாற்றிடும், ஜெயிச்சிருவீங்க. அதனால் இந்த புரட்டாசி மாதம் தொட்டு இனி வரக்கூடிய மாதங்கள், வருடங்கள், வாரங்கள் எல்லாமே ஒரு நல்ல காலங்களாக அமையும் என்பது சந்தேகமில்லை. மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.